சாப்டர் 1. ரெய்டு பற்றிய தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அமைச்சர் செந்தூர் வேந்தன் தனது சந்தேகத்திற்குரிய வழிகளில் குவிக்கப்பட்ட பணக்கட்டுகளை அவசரமாக தனது மிகவும் நம்பிக்கையான உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் ராஜேஷிடம் ஒரு கண்டெய்னரில் ஏற்றுமாறு அறிவுறுத்தினார். சந்தேகம் வராத மாதிரி ஓட்டிக்கொண்டே இரு என்று செந்தூர் வேந்தன் கட்டளையிட்டார். சிக்கிக்கொண்டால் பெரிய பிரச்சனை, கைது, பதவி பறிப்பு என்று எல்லாம் நடக்கும். கண்டெய்னரை மூடிய ராஜேஷ் கைகள் நடுங்க தலையசைத்தான். கனத்த இதயத்துடனும் பந்தய துடிப்புடனும் சந்தேகம் வராத சாலைகளில் மற்றும் சந்துக்களில் சுற்றித் திரிய புறப்பட்டான். பல லட்சம் கோடி ரூபாய்கள் அடங்கிய கண்டெய்னர் அது. அமைச்சர் செந்தூர் வேந்தனின் பணம் மட்டுமல்லாது அவர் மற்ற அமைச்சர்களுக்கும் கட்சித் தலைவர் மாடசாமிக்கும் கொடுக்க வேண்டிய பணம் அது. ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் 2 கோடி ரூபாய்களை கொண்டுள்ளது. அப்போது அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரையும் வைத்து பணக்கட்டுகளை கண்டெய்னரில் ஏற்றினார் செந்தூர் வேந்தன். ஆனாலும் வேலையாட்களின் யாரேனும் கருப்பாடு இருக்கக்கூடும் என்ற பயம் அவரிடம் இருந்தது. எனினும் இப்போது அவ்வளவு யோசிக்க நேரமில்லை. முழு நடவடிக்கைக்கும் அவர்களை பயன்படுத்த முடியாது என்பதை நன்கு உணர்ந்த செந்தூர் வேந்தன் பணத்தை அடுக்கி முடித்த பிறகு அனைவரையும் வேறு ஒரு பண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அடுத்த நடவடிக்கைகளை அந்த ஆட்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். கண்டெய்னரின் உள்ளே பண பாக்கெட்டுகளுடன் நிறுத்த வேறு நம்பிக்கையான ஆட்களை திரட்ட அப்போது அமைச்சருக்கு நேரமில்லை. ராஜேஷ் ஒருவனை தவிர வேறு யாரையும் அமைச்சர் நம்ப தயாராக இல்லை. அமைச்சருக்கும் சரி, ராஜேஷுக்கும் சரி, இது போன்ற ரைடுகளை கையாள்வது இதுவே முதல் முறை. அனுபவம் மிக்கவர்களை தொடர்பு கொள்ள நேரமோ நம்பிக்கையோ இல்லை. உண்மையில் இது யாருடைய சதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதவி கேட்கிறேன் என்ற பெயரில் துரோகியிடம் மாட்டிக்கொள்ள அமைச்சர் தயாராக இல்லை. உண்மையில் தலைவர் மௌனகுரு இருக்கும் வரை இது போன்ற ஒரு சம்பவத்தை நடக்க விட்டிருக்கவே மாட்டார். கட்சியின் உள்ளேயும் வெளியேயும் அனைத்து விதமான ஆட்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் ஆளுமையில்தான் இருந்தனர். அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அனைத்து கட்டுப்பாட்டுகளும் அவர் கையில்தான் இருக்கும். அவரை மீறி ஒன்றும் நடந்து விடாது. மௌனகுருவின் மறைவிற்கு பிறகு அவரது மகன் மாடசாமி தலைவரானார். மௌனகுருவின் மகன் அமைச்சர் மாடசாமி ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழலில் அரசியல் அனுபவம் பெற்றவர். அதனால் ஒரு வலுவான ஆளுமை அவரிடம் இல்லை. மாடசாமி தலைவர் ஆனவுடன் மௌனகுருவிடம் இருந்த பல மூத்த அமைச்சர்கள் மாடசாமியை வழிநடத்தி உறுதுணையாக இருப்பதற்கு பதிலாக மாடசாமியை கட்டுப்படுத்தவே நினைத்தனர். தலைவர் மாடசாமி தான், ஆனா அவரிடம் இருக்கும் அதிகாரம் எங்களுடையது என்று மூத்த அமைச்சர்கள் படையப்பா செந்தில் போல மாடசாமியை ஆக்கிவிடுவார்கள் என்று மாடசாமி நினைத்தார். இதனால் தலைவர் மாடசாமி தனது ஆளுமையை தக்க வைத்துக் கொள்ள மூத்த அமைச்சர்களை ஓரங்கட்டிவிட்டு கனவிலும் அமைச்சராக முடியாத நிலையில் உள்ள பலரை அமைச்சராக்கினார். இதனால் அவர்கள் அனைவரும் தலைவர் மாடசாமிக்கு விசுவாசமாக இருப்பார்கள் மற்றும் தலைவர் மாடசாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்று அவர் எண்ணினார். ஆனால் இத்தகைய அமைச்சர்கள் அரசியல் அனுபவமோ அரசியல் திறமையோ துளியும் இல்லாதவர்களாக இருந்தனர். உண்மையில் இத்தகையோரைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். உண்மையில் திறமை மிக்கவர்கள் தாமாகவே தம் திறமை மூலம் அமைச்சராக கூடியவர்கள். ஆனால் இந்த திறமையும் அனுபவமும் இல்லாதவர்களை தலைவர் மனது வைத்ததால் தான் அமைச்சராக்க முடிந்தது என்ற விசுவாசமும் பயமும் அவர்களிடம் எப்போதும் இருக்கும். இது தலைவர் மாடசாமியின் தலைவர் பதவிக்கான ஆளுமையை வெளிப்படுத்தும் என்று எண்ணினார். உண்மையில் தலைவர் மாடசாமியின் கணக்கு ஒரு விதத்தில் சரிதான். தனது ஆளுமையை நிலைநாட்ட தனது கட்டுப்பாட்டில் உள்ளவர்களை அமைச்சராக்குவது, ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் மட்டும் மூத்த அமைச்சர்களை நாடுவது என்பது. தலைவர் மாடசாமியின் திட்டம் எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ ஏதேனும் பிரச்சனை செய்தாலோ உட்கட்சி பூசல் என்றாலோ சரியாக வந்திருக்கும். ஆனால்
நடந்த விஷயமோ வேறு. இது சட்ட நடவடிக்கை. இதற்கு எந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் உடந்தை என்று அவரால் யூகிக்கவே முடியவில்லை. தலைவரின் நிலையே இப்படி இருக்க மற்ற அமைச்சர்கள் நிலையை கேட்க வேண்டுமா என்ன? கட்சிக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அனுபவம் மிக்க மூத்த அமைச்சர்கள் செயலில் இறங்கிய கட்சியை காப்பாற்றுவார்கள். ஆனால் புதிய அமைச்சர்களுக்கு பிரச்சனை என்றால் மூத்த அமைச்சர்கள் அதை வேடிக்கை பார்க்கவே செய்வார்கள். ஏனெனில் இந்த புதிய அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டால் இதையே காரணமாக வைத்து இந்த மூத்த அமைச்சர்கள் பதவிக்கு வர முடியும். அதிலும் அமைச்சர் செந்தூர் வேந்தன் தனி ஒருவன் தம்பி ராமையா போல வெள்ளந்தியான மனம் படைத்தவர். அவரால் இதையெல்லாம் கையாளவே முடியாது. தலைவர் மாடசாமியின் அறிவுரைப்படி பணத்தை கண்டெய்னரில் ஏற்றி சுற்றி கொண்டே இருக்க தனது டிரைவர் ராஜேஷே போதும் என்று எண்ணினார். அவர் திறமைக்கும் அனுபவத்திற்கும் மேலும் இப்போது உள்ள அவசரத்துக்கும் நெருக்கடிக்கும் மத்தியில் அவரால் அவ்வளவுதான் சிந்திக்க முடிந்தது. இதெல்லாம் நடக்கும் என்று முன்னரே தெரிந்திருந்தால் அவர் அமைச்சர் பதவி வேண்டாம் என்றே சொல்லி இருப்பார். ஒரு குருவியின் தலையில் ஒரு இமய மலையையே வைத்தது போல தனது தகுதிக்கு இந்த அமைச்சர் பதவியை உணர்ந்தார். ஆனாலும் இப்போது ஆக வேண்டியதை பற்றி தான் யோசிக்க வேண்டும். பதட்டத்தில் கண்டெய்னரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான் ராஜேஷ். அவனுக்கு இது போன்ற அனுபவம் இல்லை. இதுவே முதல் முறை. மிகவும் பதட்டமாக இருந்ததால் சரியாக கண்டெய்னரை மூடாமல் இருந்தான். அது ஒரு வளைவில் இடித்து திறந்து கொண்டு சில பாக்கெட்டுகள் கீழே விழுந்தன. அதை உணராமல் சென்று கொண்டிருந்தான் ராஜேஷ். ராஜேஷ் என்றும் திறமையான டிரைவர் இல்லை. ராஜேஷ் இந்த வேலைக்கு வரும்போது என்ன நினைத்தான் என்றால், அமைச்சர் செல்லும் வழி பெரும்பாலும் காலியாகவே இருக்கும். அதனால் பெரிய டிரைவிங் திறமை ஏதும் தேவைப்படாது. நாம் கார் ஓட்ட பழகும் போது இருக்கும் சூழல் தான் இருக்கும் என்று எண்ணினான். அதே போல அமைச்சர் செந்தூர் வேந்தனும் திறமையான டிரைவர் வேண்டும் என்று நினைக்கவில்லை. கார் ஓட்டுவியாப்பா என்ற ஒரு கேள்வியும் அதற்கு ராஜேஷின் ஓட்டுவேங்க ஐயா என்ற பதிலும் மட்டுமே ராஜேஷை அமைச்சர் செந்தூர் வேந்தன் வேலைக்கு அமர்த்த போதுமானதாக இருந்தது. இது போன்ற சந்தர்ப்பங்களை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் எப்படியெல்லாம் சம யோசிதமாக இருக்க வேண்டும் என்பது கூட ராஜேஷுக்கு தெரியாது. சிக்கினால் கைது என்ற ஒற்றை வரியை கேட்டுவிட்டு சிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் கண்டெய்னரை ஓட்டி சென்றானே தவிர அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட முழுவதும் கையாள தெரியாமலே இருந்தான். திறந்து கொண்ட கண்டெய்னரை உணராமல் ராஜேஷ் ஓட்டிச் சென்றான். முடிந்தவரை காலியான சந்தேகம் வராத சாலைகளில் தான் சென்றான். ஆனாலும் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவன் கண்ணில் இந்த கண்டெய்னர் பட்டுவிட்டது. கண்டெய்னரை பார்த்தவன் என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவனால் அதை துரத்தி பிடித்து தாவி கண்டெய்னரில் உள்ளே ஏறுவது சாத்தியமில்லாதது மாதிரிப்பட்டது. அவ்வளவு பணத்தை சினிமாவில் மட்டுமே அவன் அதுவரை பார்த்திருந்தான். நேரில் இப்போது பார்க்கிறான். அவன் திருவிளையாடல் தருமி நாகேஷ் போல, ஐயோ எவ்வளவு பணம், எவ்வளவு பணம், ஒரு கட்டு கீழே விழக்கூடாதா, வாழ்க்கையே செட்டில் ஆகிடுமே, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நான் இதை பார்த்தேன்னு சொன்னா கூட எவனை நம்ப மாட்டானே, இப்போ என்ன பண்ணுவேன், கையும் ஓடல காலும் ஓடலையே, என்னன்னு சொல்லுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. சமூக வலைதளத்தில் போட்டோ எடுத்து போடும் அந்த யோசனை தான் அது. குறைந்தபட்சம் அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடும் அளவுக்கு தான் சூழ்நிலை இருந்தது. குறைந்தது அவன் அத்தகைய பணத்தை பார்த்ததையாவது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு பெருமை தேட முயற்சித்தான். இதனால் லைக் மற்றும் கமெண்டுகள் பலவாறாக குவியும் என்று அவன் எண்ணினான். காசுதான் கிடைக்கல, கமெண்டாவது கிடைக்கட்டும் என்று அதை போட்டோ எடுத்து அவன் கணக்கு வைத்திருக்கும் அத்தனை சோசியல் மீடியா தளத்திலும் பகிர்ந்தான். பணமா கிடைச்சா வங்கி கணக்குல போட்டிருப்பேன், பணத்தின் போட்டோ மட்டும் கிடைச்சதுனால அதை சோசியல் மீடியா கணக்குல போட்டு விட்டேன் என்று சிறிது சந்தோஷப்பட்டு கொண்டான். ஆனால் அந்த போஸ்ட் காட்டுத்தீ போல பரவியது. 2022 கண்டுபிடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி அடைந்த AI தொழில்நுட்பத்துடன் இன்கியூட்டல் என்ற நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இமேஜ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி.
அந்த சோசியல் மீடியா போஸ்டை இன்டெலிஜென்ஸ் பியூரோவின் திரையில் காட்டி அதன் லொகேஷனையும் காட்டியது. ஆனால் அது அமைச்சரின் பணம் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. பணம் இவ்வாறு கண்டெய்னரில் செல்கிறது என்ற தகவல் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அது யாருடைய பணம், அனுமதியுடன் தான் அது நகர்த்தப்படுகிறதா என்று விசாரித்தால்தான் தெரியும். ஆனாலும் நடைமுறையில் அனுமதிக்கப்பட்டு பணத்தை நகர்த்தப்படும் நடைமுறையில் ஒன்றை கூட செயல்படுத்தாமல் செல்லும் இந்த கண்டெய்னர் கண்டிப்பாக சட்டவிரோதமான பண நகர்வுதான் என்பதை உணர்ந்தனர். எனினும் அது யாருடைய பணம் என்பது விசாரிக்கப்பட வேண்டியது. அதை மடக்கி பிடிக்க ரோந்து காவலர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது. ரோந்து பணியில் இருக்கும் காவலர்கள் இதை பிடித்தாலும் அது யாருடைய பணம் என்பதை விசாரித்துதான் தெரிந்து கொள்ள முடியும். விசாரணையில் அமைச்சர் செந்தூர் வேந்தனின் பெயர் அடிபட்டால் மட்டுமே அமைச்சர் செந்தூர் வேந்தன் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்கும் அமலாக்கத்துறைக்கு இந்த தகவல் அனுப்பப்படும். இல்லையெனில் அமைச்சர் செந்தூர் வேந்தன் வீட்டில் சோதனை நடத்தியதில் எதுவும் கிடைக்காமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெறும் கையோடுதான் வெளியேற வேண்டும். பணம் பிடிப்பட்டாலும் அது அமலாக்கத்துறை அமைச்சர் வீட்டிலிருந்து எடுக்கவில்லை. காவல்துறை சாலையில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட பணத்தை தான் பிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் அமைச்சர் செந்தூர் வேந்தனை கைது செய்ய முடியாது. அமைச்சர் செந்தூர் வேந்தனுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் பறிப்போன விஷயம் அனைவருக்கும் தெரிந்தது என்பதால் அதில் உரிமை உள்ள மற்ற அமைச்சர்கள் செந்தூர் வேந்தனை ஒரு ஏமாற்றுக்காரனை போல நினைக்க மாட்டார்கள். ஏனெனில் இத்தகைய சூழ்நிலை நாளை எந்த அமைச்சருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். இந்த வரையில் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது என்று நினைத்து மனதை தேற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை.